ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேர் கதை சொல்ல, கதை சொன்னது போதும்ப்பா, கதைக்குள்ளே கதையை கொண்டு போவாதீங்கப்பா அப்படின்னா கேட்குறாங்களா? கதைக்குள்ளே கதை, அதாவது 4-5 பிட் எக்ஸ்ட்ரா போட்டு இவங்க கதையே 2 நாள் ஓட்டிட்டாங்க. ஏன்டா இப்படி கொண்டு போகிறீங்க? இந்த வெண்ணிலாவை வச்சு 1 மாதம் அழுத்துருவீங்களாட்டுக்கடா, முடியலடா, ஓயாமல் தைக்காதீங்கடா, கொஞ்சம் விஜய் காவேரியை கொண்டு வாங்கடா, அப்போ தான்டா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட்டுருவோமா? விட மாட்டோமே, என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட ரியாக்ஷனு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, விடுற வரையும் வெயிட் பண்ணி தானே ஆகணும், அதனால் காத்திருப்போம். அதை பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் நல்ல காட்சிகள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பக்கம் வந்து இவங்க மாறி பாசத்தை பொழியாரதை பார்த்து ஆனந்தப்படுறாங்களாமா. சரி, மறுநாள் விடிஞ்ச உடனே எப்போ வெளியே வருவா, எப்போ அவளை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெயிட்டிங்க. அந்த டைம் பார்த்து கங்கா வந்து கேட்க, ஆமாக்கா அவர் கால் பண்ணாருக்கா நைட்டுன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இவ போய் சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராகினி வெறுப்பேற்றி பார்க்குறாங்களாமா. அவங்க அக்காவுக்காக நீ போய் சொல்கிறேன்னு தெரியுது அப்படி இப்படிங்க, அது தாண்டி உண்மை, நீ தான் பக்கி எடுத்து டெலீட் பண்ணி விட்டா, எருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது விஜய் வந்து நான் கிளம்பி போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. குமரன் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தவர், கண்டிப்பாக கவலைப்படாத காவேரியை நினச்சி, அதாவது நம்ம விஜய் பேசினதை நினச்சி நம்ம நிவினே போய் தோலை தட்டி கொடுத்தான்னா பார்த்துக்க, அந்த அளவுக்கு பேச்சு. இவங்களோட லவ் வேற லெவலில் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அதை பிரிக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இதை பார்த்தோன்னே பெருமைப்பட்டுக்கிறாங்களாமா நம்ம கங்கா. கடைசியில் இவர் கூட வாக்கிங் அனுப்புறதுக்கு நீ ஏதோ ஒன்று பிட்டு காப்பி அடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, பாசிட்டிவாக ஒரு மனுஷன் பேசுறது தப்பா சொல்லுங்க ஆண்டி, தப்பா சொல்லுங்க அங்கிள், தப்பா அப்படிங்கிற இப்படி சொன்னவங்க திடீர்னு கங்காவுக்கும் நம்ம குமரனுக்கும் ரொமான்ஸை வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு உள்ள போக, அட எருமைங்களா, நான் இங்கே துக்கத்தில் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்குது காவேரியோட ரியாக்ஷனு. இன்னொரு பக்கம் காவேரியோட அம்மா எதுவும் செய்யலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு 2 சொட்டு ரத்த கண்ணீரை அவங்க வடிச்சிட்டு போக, இதை பார்த்தோன்னே நமக்கே கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.